ஹலோ காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என் பொண்ணோட பர்த்டே டே தான் பார்க்க போகிறோம். நல்லா ஜாலியாக விளையாடிட்டே இருந்தா எங்கள் கூட. நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா பாப்பா. உள்ளே உட்கார வச்சு குளிக்க வைக்கும்போது டல் ஆகிட்டா. அவளுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியாமல் உம்முன்னே இருந்தா. பாட்டெல்லாம் போட்டு ஆட வச்சு இது பண்ணால் கூட சிரிக்கவே இல்லை சரியாகவே. கொஞ்சம் சிரித்தா கூட டக்குன்னு அமைதியாகிட்றா. அவளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது அதில் அடாப்ட் ஆக. பாப்பாவுக்கு 1 இயர் ஆகிடுச்சி. ரொம்பவே சீக்கிரமாக ஆன மாதிரியே இருக்குது. அதுக்குள்ளே 1 இயர் ஆகிடுச்சா அது மாதிரிலாம் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது. எப்படி டைம் போச்சுன்னே ஒன்றுமே தெரியலை. ரொம்ப சீக்கிரமாகவே போன மாதிரியே இருக்குது. அதுக்கு முன்னாடி நாளே டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிடணும் நைட்டே. அது மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா பர்த்டே அப்போது பாப்பா கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம நினச்ச மாதிரி நடக்குதா என்ன. பாப்பா குளிச்சு முடிச்சதும் நான் பாப்பாவை ரெடி பண்ண போயிட்டேன். மற்றது எல்லாமே அவரே டெக்கரேஷன்லாம் பார்த்துக்கிட்டாரு. பாப்பாவோட ட்ரெஸ்ஸு டெக்கரேஷன்ஸ்லாம் இதுதான் இந்த கலரில் தான் இருக்கணும் அது மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பிளானே வச்சுக்கல. நாங்களே ஒரு ரேண்டமாக தான் எடுத்தோம். இந்த கலர் எடுத்துக்கலாம் அது மாதிரிலாம். பாப்பா சும்மாவே இல்லை, அங்கே இங்கேன்னு அது இதுன்னு போய் எடுத்துக்கிட்டே இருந்தா. அவளை பிடிச்சி உட்கார வச்சு இது பண்ணுறதே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இந்த டெக்கரேஷன் டைமில். கேக் கட்டிங் அப்போல்லாம் ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தா நதி. அதுக்கப்புறம் பாட்டு அதெல்லாம் வச்சு ரொம்ப நேரம் கழித்து அப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பித்தா. ஈவினிங் தூங்கினது. அதுக்கப்புறம் லேட்டாக 10க்கு மேலே தான் தூங்கவே ஆரம்பித்தா. சரின்னு தூங்குறாளேன்னு கீழே தான் படுக்க வச்சேன். உடனே மேடம் எழுந்து தேட ஆரம்பிச்சிட்டா. எங்கே போகிற வேணுமா இது? பர்த்டேவும் முடிஞ்சிடுச்சு. ரொம்பவே லேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாக நம்ம பார்க்கலாம்.